நிறைய ஒரு பெரிய காலம் அதில் போயிடுச்சு. என்னால் எந்த இடத்துலையும் யார்கிட்டயும் இதை ஃபுல்லாக முழுசாக சொல்ல முடியல. நீங்கள் அதை கேட்கும் போது நான் ஒரு 2-3 சென்டென்ஸில் சொல்லிடலாம், ஆனால் அதில் ஒரு பெரிய ஜேர்னி இருக்கு. என்னது இது? என்னது இது? இட்ஸ் a பல்பம். அந்த ஸ்லேட் குச்சிலாம் இருக்கும்ல. ஓ, ஸ்லேட் பென்சில். சாப்பிடுவீங்களா? சாப்பிடுறதுக்கு இல்ல, அவர் அதுதான் சொல்றாங்க. இல்ல, சாப்பிடுவாங்க, சாப்பிடவும் செய்வாங்க. அது வந்து ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டூடண்ட்ஸ் வந்து சாப்பிடுவாங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். அப்படியே சாக்லேட் டீச்சர் போட வரே இங்க. நீங்க இப்படி டீச்சர்ல இரிட்டேட் பண்ணுவீங்களா? ரொம்ப நல்ல. அச்சச்சோ. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. அன்பை சொல்லும் அழகான நகைகள் தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. தீபஜோதி பஞ்சதீபம் பூஜை எண்ணெய் blend of 5 puja oils from the house of Sunland. என் பையனும் இந்த படத்தில் ஷூட் அப்ப ஆரம்பிக்கல. ரொம்ப நாளாவே பசங்களோடையும் அங்கே இருக்கிற மாரிசரோட நிறைய ஊர் மக்களோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கபடி கற்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த மண் வெட்டுறது, மரம் ஓட்டுறது, ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, சுற்றி சுற்றி சைக்கிள் ஓட்டுறது. என்ன வருதோ அதை எடுத்து அதை பத்தின இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி ஏதாவது கிரீட்டிங் கார்டு இருக்குதா? என் வீடு கிட்ட பழைய வீடு கிட்ட வேர்ட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ்னு ஒரு கடை. ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி கிரீட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் விற்பாங்க. ஸோ அம்மாவுக்கு பிறந்த நாள், அக்காவுக்கு பிறந்த நாள், அப்பாவுக்கு பிறந்த நாள், அந்த மாதிரி அங்கே போயிட்டு கிரீட்டிங் கார்டு ஒரு அழகான கிரீட்டிங் கார்டை தேடி கொடுப்பேன். சூப்பர். What is this love? அதான் போஸ்ட் கார்டுங்க. அது லவ் மெசேஜ் அது வேற இருக்கட்டும். பட் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் கார்டு, லவ் லெட்டர்ஸும் வந்திருக்கா? அதெல்லாம் இல்ல மெசேஜ்ல வந்துருன்றீங்களா? அப்படி எல்லாம் லவ் லெட்டர்ஸ் எல்லாம் கிடைக்கல, போஸ்ட் கார்டுல எல்லாம் கிடைக்கல. ஜெனரலா கிடைச்சதா? இப்ப எல்லாம் ஒரு யாரோ ஒருத்தரங்க, எனக்கு தெரியாது யாருன்னு, அவங்க எதுவும் அனுப்பி சென்ட் பண்றாங்க. அது அம்மா அப்பா படிச்சதுக்கு அப்புறம் they are always anxious. Why is he writing the entire life? அவ்வளவுதான் எனக்கு. அவ்வளவுதான். அது ஆக்சுவலி லைக் அந்த கதை கேட்ட போது ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டோரி. அண்ட் மாரி சார் நரேஷன் ஆல்சோ வாஸ் வெரி யூனிக். அண்ட் அப்பா அதோட வேல்யூ அவ்வளோ தெரியல எனக்கு. ஆனா அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம், அது பார்த்ததுக்கு அப்புறம் ஐ வாஸ் லைக் ஐயோ தப்பு பண்ணிட்டேன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எஸ், ரொம்ப சந்தோஷம். எஸ்பெஷலி துரு உங்களை மீட் பண்றது. இன்ஃபேக்ட் அந்த ஃபர்ஸ்ட் படத்துல இருந்தே அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் இயர்ஸ் நிறைய ஓடிச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு பைசனா பாக்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் அனுப்பமா, வெல்கம் பேக். ரஜிஷா, வெல்கம் பேக். துரு ப்ரோக்கு வந்து எப்படின்னா, தம்பிக்கு எந்த ஊர்னு ஒரு படம் இருக்கு. அந்த படம் வந்து ரஜினி சார் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரீல் வெர்ஷனாக தான் உங்களோட லைஃப்பை நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா நம்ம வந்து சிட்டியில் வளர்ந்துட்டு இப்போ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து அங்கே நம்ம சேரும் செகதியுமா, ராவன், ரஸ்டிகா, அப்பா வந்து எப்படி தங்கலாண்டில் வந்துட்டு மலையும் மலை சார்ந்த பகுதிகளும் எடுத்துக்கிட்டாங்களோ, பைசனில் நீங்கள் வந்துட்டு வயலும் வயல் சார்ந்த பகுதிகளுமா எடுத்துக்கிட்டீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு போய் அந்த நேட்டிவிட்டியாக அந்த மக்களோட ஜாலியாக ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த அந்த ஃபீல் எப்படி இருந்தது? அந்த ஒரு செட்டுக்கு போன உடனே ஒரு 3 நாள் ஆகும் அடாப்ட் ஆகிறதுக்கு. உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு? போனோடனே அடாப்ட் ஆயிட்டீங்களா? என் பையனும் இந்த படத்துல ஷூட் அப்ப ஆரம்பிக்கல. ரொம்ப நாளாவே அதுக்காக ரெடி ஆயிட்டு இருந்தேன். ஓகே. திருநெல்வேலியில ஒரு 1.5 வருஷம் இருந்திருப்பேன். அப்பா, அங்க நான் இருந்ததே யாருக்கும் தெரியல. ஸோ அங்க இருக்கிற சரி பயலுவான்னு சொல்லுவாங்க, அதான் அது கேரக்டராகவே தான் இருக்கிற பசங்களோடையும் அங்க இருக்கிற மாரிசரோட நிறைய ஊர் மக்களோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கபடி கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த மண் வெட்டுறது, மரம் ஓட்டுறது, ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, சுத்தி சுத்தி சைக்கிள் ஓட்டுறது, நிறைய ஒரு பெரிய காலம் அதுல போயிடுச்சு. என்னால எந்த இடத்துலயும் யார்கிட்டயும் இதை ஃபுல்லா முழுசா சொல்ல முடியல. நீங்க அதை கேட்கும் போது நான் ஒரு 2-3 சென்டென்ஸ்ல சொல்லிடலாம், ஆனா அதுல ஒரு பெரிய ஜேர்னி இருக்கு. கரெக்ட். ஆனா அதுக்கான டைமும் இடமும் மாரி சார் வந்து கொடுத்தாரு எனக்கு, இதெல்லாம் கத்துக்க ரெடியாக. ஸோ அதுக்காக அவர்கிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ ஷூட் ஆரம்பிக்கும் போதே ஆக்சுவலா அவ்வளோ நேரம் போனதுனால ஷூட் ஆரம்பிக்கும் போதே படம் ரிலீஸ் ஆன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அப்பயே ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு? இல்ல நான் சொல்ல வருது என்னன்னா, அவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் ஷூட் ஆரம்பிக்கும் போது இந்த ஜேர்னியே முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிது. ஓகே. ஆனா அங்க இருந்து தான் ஷூட்டும் திருப்பி. அண்ட் என்னன்னா, இப்போ இந்த ரீசெண்டா இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல கூட துரு அவங்க சொல்லும் போது, அதாவது இது என்னோட முதல் படம்பா அப்படின்னு அதுலயே தெரிஞ்சிச்சு எவ்வளோ ஆத்மார்த்தமா இந்த ப்ராஜெக்டுக்கு அந்த டெடிகேஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு. அண்ட் இன்னொன்று என்னன்னா,
ஆஃப்டர் நம்ம ஆதித்யா வர்மாவா இருக்கட்டும், மகானா இருக்கட்டும், எவ்வளோ ஸ்கிரிப்ட் வந்தது. அது மட்டும் இல்லாம நம்ம அந்த டைம்ல இல்ல என்னோட இதுக்கு தீனி போடுற மாதிரி பைசன் தான் அமையும்னு சொல்லி பைசன் எத்தனாவது ஸ்கிரிப்ட்ல ஓகே பண்ணீங்க? பைசன் வந்து ஆதித்ய வர்மா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ம். 2020 கொரோனா வரதுக்கு முன்னாடி ஆ. மாரி சாரோட ஒரு மீட்டிங் இருந்துச்சு. அப்பா, அதாவது ஒரு ஆட்சி மாற்றமே நடந்துடும் போல 5 வருஷம் அப்படின்றது. மகானுக்கு முன்னாடியே நான் மாரி சார் மீட் பண்ணேன். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் மகான் ஷூட் பண்ணேன். ம். நிறைய கதைகள் வந்தது. நல்ல கதைகள். ம். ஆனால் அதில் நான் செட் ஆவேனான்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொல்கிற மாதிரி மாரி சார் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல தீனி போடுவார், ம். ஒரு நல்ல சேலஞ்ச் கொடுப்பாருன்றது வந்து தெரிஞ்சு அவர் ஒரு டைரக்டராகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ம். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணேன். எனக்கு இன்னொன்று இந்த விஷுவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக காந்தாரா இருக்குல்ல, காந்தாராவில் வந்து அந்த குலிகா அந்த கடவுள் அவங்கள வந்து ரெப்ரசன்ட் பண்ணி அவங்க ஊரில் வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்த வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எடுத்து காமிச்ச மாதிரி பைசனில் வந்து இந்த காளமாடான் சாமியை வந்துட்டு ரொம்ப கரெக்டாக அவங்களோட பெருமைகளாக இருக்கட்டும், அதில் நீங்கள் வந்து இந்த சாமி ஆடுற மாதிரிலாம் வேற இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹைலைட்டான விஷயங்கள் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கெஸ்ஸஸ். இப்போ நீங்க எதுவுமே சொல்லவும் முடியாது, பட் எந்த மாதிரி இருக்குன்றது லைட்டா ஹிண்ட் கொடுங்களேன். என்ன மாதிரி நான் சொன்னது இந்த மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் இருக்குமா, இல்ல அப்பார்ட் ஃப்ரம் வேற மாதிரி இருக்குமா? அந்த காளமாடான் அதை வச்சு நம்ம இப்போ காந்தாராக்கு நிகரா அப்படி ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்றது என்னுடைய தாட் ப்ராசஸ்க்கு இருக்கு அந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது. காளமாடன் இருக்காரு. ம். கதையில இந்த படத்துல நிறைய விஷயங்கள் ஆக்சுவலா இருக்கு. ஓகே. மாரி சார் வந்து இந்த படம் மூலியமா ஒரு சோஷியல் மெசேஜும் ம். நிறைய கன்வே பண்றாரு. ஓகே. ஸோ அதை பத்தி என்னால நிறைய சொல்ல முடியாது. ஆனா நீங்க 13ஆம் தேதி வந்தாலும் சொல்ல முடியாது. இல்ல ட்ரெய்லர் வந்தாலும் ஒருவேளை ட்ரெய்லர் வந்துச்சுன்னா உங்களுக்கே இன்னும் பெட்டரா ஓகே புரியும் என்ன மாதிரி இருக்க போகுதுன்ட்டு. சூப்பர். ஆனா நீங்க நேத்து வந்து போஸ்டர் மாதிரி அமீர் சார் இருக்காரு, லால் சார் இருக்காரு, லால் சார் இருக்காங்க, பசுபதி சார் இருக்காங்க, அனுபமா, ரஜிஷா, எல்லாருக்கும் ஒரு பயங்கர முக்கியமான ட்ராக்கும் Okay. இந்த படத்துல இருக்கு. சூப்பர். இந்த சீனி கிழங்கு சாங் இருக்குல்ல, அதை பார்த்த உடனே அப்பாவோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? ஸ்டார்ட் வித் துருவ். நானும் அப்பா எல்லாரும் சேர்ந்து தான் உட்காந்து பார்த்தோம். ம். இது செம ஃபீலா இருந்துச்சு ஆக்சுவலா. ஓகே. அதாவது எப்படின்னா எவ்வளவோ கிஃப்ட் வந்து நம்ம அப்பாக்கெல்லாம் கொடுக்கலாம், ஆனால் அந்த கலை மூலியமா தான் இந்த மாதிரி ஒரு ஒரு கவித்துவமான ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்க முடியும். இது வந்து உங்க அப்பாக்கே டெடிகேட் பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த பாட்டு. வெரி செம எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அனுப்பாமா அவர்களே, இப்போ வந்து பார்க்கும்போது நிறைய ஒரு குவாலிட்டி மிஸ்ன்னு தோணுதா? ஏன்னா பரியரும் பெருமாள் வந்து நம்ம ஒரு படம் வந்து மிஸ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் கர்ணனும் மிஸ் பண்ணியாச்சு. அப்படி இருக்கும்போது கர்ணன் இல்ல, only பரியரும் பெருமாள் இல்ல வந்திருப்பாங்க. ஏன்னா என்ன சொல்லிருப்பாங்க, சரி இந்த பொண்ணு வந்து பரியரும் பெருமாள் மிஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு இதுல திரும்பி போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. பட் விட்டுறலாம், தெரியாதமா ரோல் ஆயிடுச்சுங்க, விட்டுருங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த பரியரும் பெருமாள் மிஸ் பண்ணோம்னா என்னதான் நம்மளுக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு நம்ம வந்து மீண்டு வந்துட்டாலுமே அந்த டைம்ல வந்துட்டு ஐயோ இது ஒரு குவாலிட்டி மிஸ்ஸா இருக்கே அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு தாட் இருந்ததா? டெஃபினெட்லி. எனக்கு மட்டும் இல்லை, என் அப்பா ஐ திங்க் இஸ் வாட்ச் பரியரும் பெருமாள் ஒரு 13 to 14 டைம்ஸ். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச படம் பரியரும் பெருமாள். காண்டா இருந்திருக்கும்ல. ஆமா, அது ஆக்சுவலி லைக் அந்த கதை கேட்டப்போ அது ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டோரி. அண்ட் மாரி சார் நரேஷன் ஆல்சோ வாஸ் வெரி யூனிக். ஒரு ஷாப்பிங் மால்க்கு போய் நான் வெளியே உட்கார்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ரஞ்சித் சார் கால் மீ அண்ட் தென் மாரி சார் ஸ்போக் டு மீ. ஸோ அந்த டைம்ல ஐ ஜஸ்ட் கமிட்டட் டு a few தெலுங்கு ஃபிலிம்ஸ். அப்போ தெலுங்கு ஃபிலிம்ஸ் ஜென்ரலி ரொம்ப டைட்டா இருக்கும்ல, ஸோ ஐ couldn't do it. அண்ட் அப்பா அதோட வேல்யூ அவ்வளோ தெரியல எனக்கு. ஆனா அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அது பார்த்ததுக்கு அப்புறம் ஐ வாஸ் லைக் ஐயோ தப்பு பண்ணிட்டேன். அதாவது ஆண்டவன் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது, ஆண்டவன் தடுக்கிறத யாராலும் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி பைசன்ல தான் நீங்க வந்துட்டு மாரி சார் கூட இணையணும்ட்டு ஆல்ரெடி காட் ரிட்டனு அது கரெக்டாகவே அமைஞ்சிருச்சு. இட்ஸ் அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு இது நம்ம தட்டி போதுன்னா அதோட பெருசா ஒன்று கிடைக்கும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான் கிடைச்சிருக்கு. ஸோ ஹாப்பில மோர் தென் ஹாப்பி, மோர் தென் ஹாப்பி. ஃபீல் ரியலி ஹாப்பிக்கு மேல ஏதாச்சும் ஒரு வேர்ட் இருந்தா கூட உங்களுக்கு பொருந்தும்னு நினைக்கிறேன். கிரேட்ஃபுல் டு பி a part of சூப்பர். அண்ட் அப்படி இவங்கள்ட்ட வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ரஜிஷாட்ட, அதாவது பொதுவாகவே வந்து ஒரு டேரக்டர் 2வது டைம் வந்து ஒர்க் பண்றோம் அப்படின்னா அதுவே ஒரு பியூர் பிளெஸிங் தான். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம்னா அவங்க கண்டிப்பா நம்மளுக்கு காலே வராது. பட் 2வது டைம் உங்களுக்கு கால் பண்ணணும், டயல் பண்ணி பேசியிருக்காங்கன்னா அந்த மூமெண்ட் எப்படி இருக்கு? இட் வாஸ் வண்டர்ஃபுல். ஏன்னா மாரி சார் கூட கர்ணன் பண்ணும்போது கர்ணனும் ரொம்ப டைம் எடுத்து ஷூட் பண்ண ஒரு படம். ஏன்னா வி ஹேட் கோவிட் இன் பிட்வீன். ஓகே. ஃபர்ஸ்ட் வேவ் கோவிட் வந்துடுச்சு, அதெல்லாம் தாண்டி ஸோ இட் வாஸ் அ லாங் ஜேர்னி வித் கர்ணன். அப்போ இட் வாஸ்
மாரி சாரோட ஃபில்ம் மேக்கிங் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம ஒரு Okay. நார்மலி ஒரு இடத்து போய் ஒரு ஷூட் பண்ற மாதிரி ஓகே இன்ன சீன் ஆர்டர் இருக்கு, ம். இந்த ஷாட் இதுதான் எடுக்க போற அப்படி இல்ல, ரொம்ப லைவா எடுக்கிறாங்க. அண்ட் ஹி வாண்ட்ஸ் தி ஆக்டர்ஸ் ஆல்சோ. இப்போ நீங்க இந்த போஸ்டர்ல பாருங்க, ம். பார்த்தா இப்போ நம்ம இருக்கிற மாதிரியே இல்ல, ஆமா 3 பேருமே அவ்வளவு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாங்க. அது correct. மேக்கப் போட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்ல. ம். ஸோ ஹி டேக்ஸ் டைம், நம்ம ஹோம்ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அப்போ கர்ணன்லேயே அந்த ஜேர்னி கம்ப்ளீட் ஆகி அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, ஓ கர்ணன் ஆயிடுச்சு, ஸோ நவ் ஐ நோ ஹவு மாரி சார் ஒர்க்ஸ். ஆனா பைசல்ல வந்து ஒரு 2 நாளுக்குள்ள எனக்கு தெரிஞ்சிருச்சு இட்ஸ் a whole different experience. It was a whole different side of him. பட் நீங்க சொன்ன மாதிரி பியூர் பிளெஸிங் தான். ஒரு டைரக்டர் திருப்பி கூப்பிடுறாங்கன்னா நான் அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், Okay. இட்ஸ் அ ஹியூஜ் திங். அண்ட் கர்ணன்ல இருந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு படம் பைசன். ரெண்டுலுமே ஒரு பெரிய சோல்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி இருக்கு. ம். காஸ்டியூம்ஸ் எல்லாம் பார்த்தா சிமிலரா இருக்கும், ஆனா டோட்டலி டிஃப்ரெண்ட், 2 டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ். அண்ட் இந்த நேரத்தில் வந்துட்டு படம் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சீரியஸான கேள்விகள் போனாலுமே செகண்ட் ஹாஃப் வந்து ஐ ஹாவ் அ ஸ்பெஷல் பவுல் டு யூ. வாட்ஸ் இன்சைட் த பவுல்? இட்ஸ் அ மேஜிக்கல் பவுல். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெமரிஸ், அதாவது நான் ஒரு 90s 2K கிட்ஸ் அப்படி இருக்கும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷுவல்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு. அதை நீங்க எடுத்துட்டு அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகிற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணணும். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அனுபமா. எஸ் எஸ் ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கு உங்களுக்கு? இது என்னன்னு தெரியுதுல்ல? What is this love? அதான் போஸ்ட் கார்டுங்க. அது லவ் மெசேஜ் அது வேற இருக்கட்டும். பட் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் கார்டு இந்த மாதிரி நினைப்பெல்லாம் இருக்கா வீட்ல வந்து யூஸ் பண்ணது அந்த மாதிரி? எனக்கு இருக்கு. ஆனா எனக்கு அந்த டைம்ல ஐ வாஸ் ரியலி யங். என்னால அந்த டைம்ல அந்த மாதிரி போஸ்ட் கார்டு எல்லாம் எழுதுறது தெரியாது. ஓகே. லெட்டர்ஸ் எழுதிருக்கேன் நிறைய. அப்பாக்கு. அப்பா வாஸ் வொர்க்கிங் இன் கத்தார். அப்போ லவ் லெட்டர்ஸும் வந்திருக்கா? அதெல்லாம் இல்ல மெசேஜ்ல வந்துருன்றீங்களா? அப்பாக்கு அவருக்கு எப்படி லவ் லெட்டர் வரும்? ஆமா, இப்ப அப்ப வந்து புரியுது, நீங்க உடனே இப்படி சொல்லாதீங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு நான் கேக்குறது எப்படின்னா, அந்த காலேஜ் டைம்ல அப்படியே இந்த மாதிரி கவித்துவமா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதித்யா வர்மா அவர் மாதிரி வந்து ஏதாச்சும் விஷயங்கள் நடந்ததா? அப்படியெல்லாம் லவ் லெட்டர்ஸ் எல்லாம் கிடைக்கல, போஸ்ட் கார்டுல எல்லாம் கிடைக்கல. ஜென்ரலா கிடைச்சதா? அப்ப எல்லாம் ஒரு யாரோ ஒருத்தரங்க, எனக்கு தெரியாது யாருன்னு, அவங்க எதோ அனுப்பி சென்ட் பண்றாங்க. அது அம்மா அப்பா படிச்சதுக்கு அப்புறம் they are always anxious. Why is he writing the entire life? அவ்வளவுதான் எனக்கு. அவ்வளவுதான். சூப்பர். இப்ப அடுத்து துருவ் கிட்ட போவோம். துருவ் நீங்க எடுங்க. என்ன பார்க்க கூடாது, பார்க்காம கண்ணு மூடி என்ன வருதோ அதை எடுத்து அதை பத்தின இன்ஃபர்மேஷன். ஓகே, இது வந்து கிரீட்டிங் கார்டு. சரி, அதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு 2 வாட்டி போவோம். இப்பதான் லெட்டர் போச்சு. ஓகே, எனி கிரீட்டிங் கார்டு மெமரிஸ்? அதாவது நம்ம அந்த டைம்ல எல்லாம் இருக்கும்போது இந்த டக்குன்னு வீட்டுக்கு வந்துட்டு அந்த பிறந்த நாள்னா கிரீட்டிங் கார்டு கொடுக்கறது, பக்கத்து வீட்டுல யாருக்கா கிரீட்டிங் கார்டு கொடுக்கறது, அந்த மாதிரி ஏதாவது கிரீட்டிங் கார்டு இருக்குதா? என் வீடு கிட்ட, பழைய வீடு கிட்ட வேர்ட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ்னு ஒரு கடை இருக்கும். ஓகே. ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி கிரீட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் விற்பாங்க. ஸோ அம்மாவுக்கு பிறந்த நாள், அக்காவுக்கு பிறந்த நாள், அப்பாவுக்கு பிறந்த நாள், அந்த மாதிரி அங்கே போயிட்டு கிரீட்டிங் கார்டில் ஒரு அழகான கிரீட்டிங் கார்டை தேடி கொடுப்பேன். சூப்பர். அது மாதிரி இப்போ அடுத்து ஒன்று எடுங்க. எஸ், ஜாமெண்ட்ரி பாக்ஸ். இனி ஜாமெண்ட்ரி பாக்ஸ் மெமரிஸ். இதுல வந்துட்டு ஒன்னு எதுக்கு இருக்குன்னே தெரியாம இருக்கும். ஒரு 2 பக்கமும் ஒரு குத்தி வச்சிருக்கிற மாதிரி. காம்பஸ் இல்லங்க, இன்னொன்னு எங்க டீச்சர் கூட எல்லாம் சொல்லி தரலங்க, நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க. பட் எனி ஜாமெண்ட்ரி பாக்ஸ் மெமரிஸ் இன் யுவர் லைஃப்? ஜாமெட்ரி பாக்ஸ் மெமரிஸ் ஞாபகம் இல்லை. கண்டிப்பா எனக்கு ஒன்று இருந்திருக்கும் ஸ்கூல்ல. ஸ்கூல்ல இருந்திருக்கும். நம்ம வந்துட்டு அதெல்லாம் எடுக்க வேணாம் அப்படின்றதுனால விட்டாச்சு. அந்த 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் டைம்ல மேத்ஸ்க்கு இதெல்லாம் தேவைப்படும். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இதெல்லாம் தேவைப்படல. அதுதான் ஏட்டு சுரக்காய் வந்து கூட்டுக்கு உதவாது அப்படின்ற மாதிரி, தேவையில்லை, லைஃப் லெசன்ஸ் தான் போதும். ஐயோ, நான் இல்ல, அது என்னுடைய கருத்து. மேத்ஸ் 11th 12th நீங்க போனதுக்கு அப்புறம் அது ரொம்ப குழப்பமா வேற மாதிரி, ஆல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி. ஆமா, அதை வச்சு 1/2 கிலோ கத்திரிக்காய் கூட வாங்க முடியாது. அது ஒரு விஷயம். அதுக்கு இதெல்லாம் தேவைப்படாதுன்னு சொல்லுவாங்க. சூப்பர். இங்க ரஜிஷாட்ட வருவோம். எடுங்க பாப்போம் என்ன எனக்கு எடுக்கிறீங்க. மட்டும் இந்த லெட்டர் இல்ல வர, இப்ப அடுத்து வருவேன், அந்த ரவுண்ட் வருவேன். அடுத்த ரவுண்ட் உங்களுக்கு வருது ஸ்பெஷலா. என்னது இது? என்னது? இட்ஸ் a பல்பம். அந்த ஸ்லேட் குச்சி எல்லாம் இருக்கும்ல. ஓ, ஸ்லேட் பென்சில். சாப்பிடுவீங்களா? சாப்பிடுறதா? ஏங்க இதெல்லாம் ஒரு பெரிய ஸ்நாக்ஸ்ங்க அந்த டைம்ல எங்களுக்கு. Actually, yeah. I remember I stole money from home and bought slate pencils. These were the updated versions. சாப்பிடுறதுக்கு இல்ல, அவர் அதுதான் சொல்றாங்க. இல்ல, சாப்பிடுவாங்க, சாப்பிடவும் செய்வாங்க.
Yeah. அது வந்து ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட மாட்டேன், ஆனா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதுவும் சாக் இருக்குல்ல நம்ம பிளாக் போர்ட்ல ஆமா. சோ கிளாஸ்ல ஸ்டார்ட் ஆகும்போதெல்லாம் டீச்சர் வர்றதுக்கு முன்னாடி என்ன டேட், தாட் ஆஃப் த டேட் அதெல்லாம் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, நீங்க தான் கிளாஸ் லீடரா? கிளாஸ் லீடர், கிளாஸ் டாப்பர். ஓ, இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான். நல்லது. ஓகே, நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். அப்படியே சாக்லேட் டீச்சர் போடுவாரே இங்க நான் டீச்சர் விளையாடுச்சு. என்ன டீச்சர் நீங்க இப்படி இரிட்டேட் பண்ணிருக்கீங்க? நீங்க இப்படி டீச்சர்ல இரிட்டேட் பண்ணுவீங்களா? நானா? சரி, நான் ரொம்ப நல்ல பையன். Oh my God. இல்ல, டீச்சர்லாம் இரிட்டேட் பண்ண மாட்டேங்க, ஹெட் மாஸ்டர் தான் இரிட்டேட் பண்ணுவீங்க. இல்ல, அப்படி ஏதாச்சும் நிகழ்வு நடந்திருக்கா ஸ்கூல்ல வந்து பயங்கரமா ஒரு ஆதித்யா வர்மா மொமெண்ட், என்னைக்காச்சும் பயங்கர சண்டை போட்டு? இல்ல இல்ல, வாய்ப்பே இல்ல. உண்மையா சொல்றேன், அந்த மாதிரி ஸ்கூல்ல நடந்ததில்ல. நடந்தது ஆனா ஏரியால நடந்திருக்கு. அது மென்ஷன் பண்ணும்போது நம்ம கண்டுபிடிச்சணும். ஓகே, அடுத்து எடுங்க. நானா? அனு ஒண்ணு மட்டும் தான். இப்ப நான் வருவேன், அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா. ஐயோ, எனக்கு ஏதோ இல்ல, என்ன வந்திருக்கு? something scary. வெயிட், ஒண்ணு இல்ல, பயப்படாதீங்க. இது வெறும் பார்த்தோம்னா கன்ஃபியூஸா நாடா மாதிரி தான் இருக்கு. இப்படி பாருங்க, பம்பரத்தோட இருக்கும். Oh. ஓகே, பம்பரம் விட்டுருக்கீங்களா? ஐயோ இல்ல, இது இல்ல. ஆனா நான் பாத்திருக்கேன், எனக்கு நல்லா வராது, சோ பண்ணல. நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா பம்பரம்? ஜாலியா அந்த டைம்ல? ஜாலி. வேற என்னென்ன இந்த மாதிரி ஒரு 90s கேம்ஸ்ல விளையாண்டது? அந்த இது இருக்குல்ல, கோலி. ஓகே, நீங்க? 7 ஸ்டோன் ஸ்டோரி. ஆமா, அதெல்லாம் நிறைய ஆடும். குளோபல் கேம். அது கூட நம்ம வந்து ஒலிம்பிக்ஸ்ல சேர்க்கலான்ற அளவுக்கு பேசிட்டு இருந்தோம். நல்லா இருக்கு. யூ பிளேடா அந்த கேம்லாம்? 7 stones I don't know what that is. ஓகே, 7 கல்லு வச்சிருப்பாங்க ஒண்ணுக்கு மேல. அப்போ அந்த அத வச்சுட்டு இந்த இருக்கு பாருங்க, இந்த பாலால அடிக்கணும். ஓகே. இந்த மாதிரி பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் நான் சொல்லுவேன். நீங்க ஒன்னு எடுங்க. எஸ், கம் ஆன். ஏதாவது ஒரு ஸ்டோரி சமையா மாட்டுதான்னு பாப்போம். எஸ், என்னது இது? அது கேசட். டாப்ஸி போட்டோ ஷூட்டா? ஏங்க, அது படிக்க கூடாதுங்க. அது எங்கயாவது எடுத்து டாப்ஸி போட்டோ ஷூட்டா எனக்கு தெரியாதுங்க. இது பாருங்க, இது ப்ளே பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்ன இருக்கு இதுல? அதாவது கேசட். கேசட். கொஞ்சம் கூட பெருசா இருக்குல்ல? இன்னும் பெருசா இருக்கும். பெருசா இருக்கும். இது குட்டியா அவ்வளவுதான் வித்தாங்க. என் அப்பாவுக்கு அப்பாவுக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும். So every time we used to have cassettes, there used to be a times where we record what we want to talk and then send cassettes. So அந்த மாதிரி ஒரு really good memories. It's nice. We had, I remember having like a big tape recorder, and like a big one, no? collection இருந்துச்சுல cassette. Okay. And then we used to have so many cassettes because my dad loves music. Super, very good, amazing. உங்களுக்கு எல்லாமே சரி. அந்த இந்த மெமரிஸ் இருக்கா யாருக்காது? Yeah, definitely. மயில் குட்டி போடும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் புக்கு கூட நடுவுல வச்சு அது ஏதாவது பண்ணிருக்கீங்களா? குட்டிக்காக இல்ல, ஓகே. அது மயில்பீலி பிடிக்கும். அதாவது ஏன் இந்த மாதிரி வந்து ஆர்டிஸ்டிக் கலெக்ஷன்லாம் எடுத்துட்டு வந்தேன்னா, இட்ஸ் பிலாங்ஸ் டு த பைசன் தான். ஏன்னா பைசன் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அற்புதமான நம்ம வந்து ஒரு கிராமத்து வாழ்க்கையே வந்து அப்படியே ரீவிசிட் பண்ற படம் மாதிரி இருக்கும். அப்படின்றதுக்காக எனக்கு கொடுத்த அமௌண்ட்ல இருந்து இன்கிரிமெண்ட் போலனாலும் பரவாயில்ல, டிக்ரிமெண்ட் ஆனாலும் பரவாயில்லன்ற மாதிரி வாங்கி சுயசெலவுல வந்தது அப்படின்றதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு இப்ப பைசன் பண்ணும்போது சினிமா வந்து இவ்வளவு கஷ்டமா அப்படின்னு ஒரு இதுல ரொம்ப என்ஜாய் பண்ணி கஷ்டப்பட்ட மொமெண்ட் இப்போ? அது நான் கஷ்டமா பார்க்கலன்னு சொன்னா அது நீங்க கண்டிப்பா நம்ப மாட்டீங்க. ஓகே, பட் அந்த என்ஜாய் த ப்ராசஸ். இப்போ வந்து ஒரு வெயிட் லாஸ் பண்ணும்போது அது கஷ்டமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம போய் பண்றோம்ல, அந்த மாதிரி நான் பண்ணல, இனிமேல் சொல்றேன். ஓகே, இது கபடி வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகி விளையாடும் போது அது ரொம்ப இயல்பா காட்டணும்னு சொல்லிட்டு நிறைய கட்டோம். ஸோ அது வந்து கொஞ்சம் ஃபிசிக்கல் சேலஞ்சிங்காக இருந்தால் கூட முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு செம ஃபீல் ஒன்று. இந்த விரால் மீன் பிடிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நெத்தைகளை வந்து நீங்கள் அப்படியே அந்த சேத்துல எடுத்து அதை கரெக்டாக ரொம்ப அது பார்க்கும் போதே ஏதோ நம்ம வந்து பக்கத்து வீட்டு பிள்ளைங்க வந்து அதை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அந்த கேர்ள் நெக்ஸ்ட் டோர் இமேஜ் வந்து உண்மையான மீன். அதான் அவங்க பிடிச்சி அதில் லாக் பண்ணுறாங்களே 2 பேரும். அது எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? நழுவி போகுமே அப்படியே. அப்போ ஆனா இப்போ த்ருவ் மாதிரி 1 year we did not stay there. ஆனா ஒரு 2 weeks முன்னாடி ஷூட்டுக்கு முன்னாடியே நம்ம போய், அது மாதிரி சார் எல்லா படத்துலும் அப்படிதான், கர்ணன்ல வந்த டைம்லயும் அப்படிதான். நம்ம எல்லா ஆர்டிஸ்டும் ஒரு 2 வாரம் முன்னாடியே வந்து அங்கே தங்கி ஊர் மக்கள் கூட தங்கி அதே காஸ்டியூம் எல்லாம் போட்டு அதே சாப்பாடு சாப்பிட்டு வெயில் எல்லாம் காஞ்சு நம்ம இதே ஒரு வேலையை நம்ம அப்போ இப்போ நீங்க என்ன ஊர்ல கொண்டு விட்டா என்னால இது எல்லாமே பண்ண முடியும். அப்படி ஆயிடுச்சு நமக்கு 2 பேருக்கும்.
அதுதான் நீங்க இது ஸ்கிரீன்ல என்ன ஒரு சின்ன விஷுவல் பார்த்தா கூட ஏத ஆர்டிஸ்டோட விஷுவல் பார்த்தா கூட அது ரொம்ப நிஜமா ரியலா இருக்கிறதுக்கு ரீசனே அதான். ஏன்னா அது சினிமாக்காக சினிமா இஸ் அ மேஜிக், உங்களுக்கு புரியல, இட்ஸ் அ மேஜிக். ட்ரிக் பண்றாங்க ஆடியன்ஸ்க்கு, இதுதான் நிஜம்னு சொல்லி நம்ம ட்ரிக் பண்றாங்க. ஆனா மாரி சாரோட ஃபில்ம் மேக்கிங்ல அந்த மேஜிக்ல ஒரு நெஜம் இருக்கு, அந்த ட்ரிக்ல ஒரு நெஜம் இருக்கு. சோ அதனாலதான் ஐ ஃபீல் லைக் when you see a மாரி செல்வராஜ் film you get something extra. நமக்கு அந்த ரியலான ஒரு இமோஷன் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கு, இப்போ நீங்க வாழை எடுத்தாலும், பரியரும் பெருமாள் எடுத்தாலும், கர்ணன் எடுத்தாலும், இனி இப்ப பைசன் வரும்போது பைசன் எடுத்தாலும், அதுக்குள்ளே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் அதுதான். நம்ம எல்லாரும் ரியலா மாறிட்டாங்க. அந்த ஒரு ஷூட்டு ஒரு 3-4 ஸ்கெடியூல்ஸ்க்கு அப்புறம் ஷூட்டு முடிஞ்சு அங்க ஊருன்னு வெளியே போகும்போது நிஜமா சொல்றேன், அது நம்ம ஒரு ஒரு இடத்து போய் தங்கி நிறைய நாள் நம்ம ஒரு இடத்த தங்கி நமக்கு அங்கே ஒரு அட்டாச்மெண்ட் வரும்ல, அங்க இருக்கிற மக்கள் கூட, அங்க இருக்கிற அந்த வீட்டு கூட. அப்போ அங்கே இருந்து when we were separating all three of us we cried, remember, நம்ம அழுதுட்ட, we felt that emotion. அங்கே நம்ம மட்டும் செப்பரேட் ஆகுறது இல்ல, அந்த ஊர்ல இருந்தே செப்பரேட் ஆகுற ஒரு இமோஷன் வரும். So I think that reality, that bit of reality adds a little bit more to the cinematic magic of மாரி செல்வராஜ். அது ஒரு பெரிய விஷயம் தான். அண்ட் அதான் அது கேட்கும் ரொம்ப ரியலிஸ்டிக்கா அவங்க சொன்னாங்க. அந்த அளவுக்கு உங்களோட பேரிங்குமே அந்த சாங்ல வந்துட்டு நீங்க 2 பேரும் அந்த சொல்லுவாங்கல்ல, இந்த சினிமா லாங்குவேஜ், இந்த கெமிஸ்ட்ரி, பயாலஜின்லாம் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு அந்த ஒரு நேச்சரா ரொம்ப ஒரு மாதிரி அது பார்க்கும்போது உண்மையாவே அந்த ஒரு காதலர்கள் அந்த ஒரு ஃபீல் வந்தது. அப்படி ஒரு மேஜிக்கா இருந்தது. அந்த சீக்வன்ஸ் பத்தி சொல்லுங்களேன். இட்ஸ் லைக் நீங்க வந்து அவர் செவுத்துல வச்சு அவரை வந்து அந்த ஒரு ஆத்மார்த்தமான ஒரு லவ் வந்து டோக்கன் ஆஃப் லவ் யூ கிவ். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் தட். I think I'll give the whole credits to Mari sir. Okay. Because அந்த மாதிரி, see, the story, I can't say more about the story and about our characters, but the way it is going and how that scene of the film is placed is in a very different kind of position. And previously Dhruva pati sonna mari, like he mentioned that it's like his first film. Yeah. For me also genuinely, like when Rajisha is talking about the experience, எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல இருந்து பைசன் வரைக்கும் I'm one version of me as an actor. பைசனுக்கு அப்புறம் I became another version of me. So அந்த மூவி ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் when I went to any other set, I was not fully satisfied as an actor. அது என்னன்னா, generally when you do theater and all of that, you get to do a workshop. அதுல as a person, as an actor, they break you and make you. That's what they do. So அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கவே இல்லை. Like before being an actor, before doing Premam, I got it once. But அதுக்கப்புறம் it was Bison for me. Yes. நிச்சயம் சொல்லணும்னா, there was a point where I was like thinking like, இது என்னால பண்ண முடியுமா? Like because Rajishaவுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு and Dhruv has been there for a while. Already in school இருக்காங்க. Yeah, and I have done more films in Telugu. Okay. So Mari sir இந்த மாதிரி ஒரு ஃபிலிம்க்கு எனக்கு கால் பண்றதே பெரிய விஷயம். அதுல இந்த மாதிரி ஒரு கேரக்டர், அவங்களுடைய எந்த படம் பார்த்தாலும் ரொம்ப ஆத்தென்டிக்கா இருக்கும். The reason is the way he made the actor understand real life. So அந்த மாதிரி ஒரு செட்டப்ல அந்த கேரக்டர் டெலிவர் பண்ணும்போது there are so many times where I thought I'm stuck. But then like once you understand, இப்போ Mari sir, there are times, to be very honest, Mari sir would come and enact a scene. We look at him and we like, if he did 10% of this, then that's great. Yeah. So அந்த மாதிரி ஒரு டைரக்டர், எனி ஷார்ட், இட்ஸ் நாட் லைக் அ டைரக்டர் அவங்க மானிட்டர் முன்னாடி உட்காந்து அவங்க ஏதோ கமாண்ட்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் ஆக்ட் பண்ணும். அப்படி இல்லாம அவங்களே வந்துட்டு, இப்ப வாழையோட மேக்கிங் வீடியோஸ் பார்த்தா அவங்களுக்கு தெரியும், அதுல அந்த பையன் பண்ற சீன் எல்லாம் அவங்களே பண்ணி காமிச்சு கொடு, அந்த மாதிரி தான் இருக்கும். ஈவன் ஆன் தி கபடி கிரவுண்ட், லைக் he was there. So I think it was a very different kind of experience where ஒரு ரீசெட் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர், இப்போ நான் ரெகுலரா பண்ற ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும். இப்போ சேட் ஃபீலிங், ஸ்டாக் ஷாட்ஸ் மாதிரி நமக்கு ஒரு நம்ம ஹெட்ல செட்டான ஒரு இமோஷன் இருக்கும். அதெல்லாம் பிரேக் பண்ணி ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ஷனை வெளியே கூட்டிட்டு வந்துட்டு he's making all these characters up, and then you know the intensity of the story and the situation, and probably that is why இப்போ நீங்க சொல்ற அந்த chemistry and all is happening, because there's so much intensity in the scene.
and how it's captured. அதாவது என்ன வேணா சொல்லட்டுமே, அதாவது டெடிகேஷன் இஸ் ஈக்குவல் டு சியான் விக்ரம். அப்படி இருக்கும்போது பிளட் நம்ம அதை கேட்கவா வேணும் அப்படின்றதா. ஆமா. இப்போ நம்ம என்ன வேணா இருக்கட்டுமே, மென்டல் ஹெல்த் எல்லாருக்கும் ஒரே இதுதான். அதை பேலன்ஸ் பண்ணி பண்றதுலாம் சான்ஸ் ஐயோ, chance இல்ல. I cannot imagine waiting. Anybody doing Yeah, அது yeah. கம்ப்ளீட் இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு. பேலன்ஸ் எல்லாம் பண்ணி நான் பயங்கரமா இல்ல இது நம்ம பண்ணுவோமா? இல்ல அதுதான் நான் சொல்றேன் கண்டிப்பா என்னால அப்படியெல்லாம் ஒரு 5 years ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக அப்படியெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி Definitely என்னால not. முடியாது. அது ஒரு But பெரிய Bison will be worth it. Yeah, it's all gonna be That's worth the it. reason I want. பைசன் வந்து ஒரு வேற மாதிரி ஒரு டைமென்ஷன்ல இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அண்ட் அந்த 5 years எப்படி இருந்தது? மகான் லாஸ்ட் ஷெட்யூல் ஷூட் நான் டார்ஜிலிங்ல மிஸ்ஸிங் மீ பாட்டு வந்து படத்துல வரும்ல, அந்த போலீஸ் ம். ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு சென்னை வந்து நான் ஃபர்ஸ்ட் கபடி ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சேன். ம். அது வந்து 2021ல. அதுக்கப்புறம் 2022ல திருப்பியும் கபடி கற்றுக்க ஆரம்பிச்சு தூத்துக்குடியெல்லாம் போய் சென்னையில் சா இன்ஸ்டிடியூட்னு ஒரு இடம் இருக்கு, ம். நேரு ஸ்டேடியத்தில். ஓகே. அங்கே நம்ம ஊர் பசங்க யாரெல்லாம் நல்லா ஆடுறாங்களோ அங்கே வந்து இன்கம் டேக்ஸ்லேயும் இபிலையும் இது ஸ்போர்ட்ஸ் கோட்டா வாங்கி ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ அங்கே அவங்களோட கொஞ்சம் நேரம் ட்ரெயின் பண்ணுது. அதுக்கப்புறம் திருநெல்வேலி போயிட்டு நிறைய பசங்களை மீட் பண்ணி ட்ரெயின் பண்ணுது. இதெல்லாம் வந்து அதான் என்னால் ஈஸியாக அதை எப்படி சொல்லணுன்னே தெரில. இது ஒரு எக்ஸ்கியூஸே கிடையாது. நான் சொல்ல முயற்சி பண்ணி அது சரியாக போய் சேரலைன்னா நான் தான் கொஞ்சம் இன்டர்வியூ பார்த்துட்டு ஃபீல் பண்ணுவேன்றதுனால இந்த 5 years வந்து இந்த படத்துக்காக தேவைப்பட்டுச்சு. Must ஒரு need. மிக முக்கியமான டைம் ஆனால் தான் நான் அதை பார்க்குறேன். அந்த 5 years வந்து ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் படம் பார்க்கும்போதோ இல்லை அந்த மேக்கிங் வீடியோ பார்க்கும்போதோ உங்களுக்கு 5 years வந்து, அதாவது நான் மாரி சாரை மீட் பண்ணி 5 years ஆகுது. யா, the process. மகான் ஷூட்டிங் முடிஞ்சு 4 வருஷம் ஆகுது. மகான் ரிலீஸ் ஆகி 3 வருஷம் ஆகுது. ஸோ டெக்னிக்கலி 3 வருஷம்னு பார்த்துக்கோங்களேன். பா. அது வந்து இந்த படத்தில் உங்களுக்கு கொஞ்சமாவது அந்த டைம் ஏதாவது ஒரு ஃப்ளேமில் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லுவேன். வாவ், சூப்பர். உண்மையிலே ஏன்னா அது ஒரு லைஃப். ஏன்னா நான் இப்போ எனக்கு ட்ரெய்லர் நான் பார்க்கல, பட் இந்த வந்த ஒரு 5 songs 6 songs ஐ கெஸ் 5 songs, அந்த சாங்ஸோட விஷுவல்ஸ் பார்க்கும் போதெல்லாம் அந்த ஒரு பாய் டு மேன் அந்த ஒரு வேரியேஷன் தெரியுது அப்படியே. அதாவது அந்த மாடு மேய்க்கும் போது ஒரு இதாக இருக்கட்டும், அப்புறம் சாமி ஆடும் போது ஒரு தன்னை கேரி பண்ணிட்டு ஒன்று பண்ணுறதா இருக்கட்டும், சான்ஸ்லெஸ். உண்மையிலே எப்படின்னா சொல்லுவாங்கல்ல, அதாவது சில பேர் சொல்லும் போது அப்பா பேரை வந்து காப்பாற்றணும்ட்டு நீங்கள் காப்பாற்றிட்டீங்க. அது ரொம்ப ஃப்ரம் த ஹார்ட்லன்னு சொல்கிறேன். தேங்க்யூ. க்ளோஸாக உங்களை ஃபாலோ பண்ணனால சொல்கிறேன். ஸோ ஹாப்பி. அண்ட் பைசன் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. படம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை பற்றி டீகோட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசுவோம். I think we must mention also that Ashik is a very good host. உங்களோட எனர்ஜியும் நீங்க கேட்குற கேள்விகளும் நீங்க சூப்பரா இன்டர்வியூ நடத்துறீங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே உங்களோட எப்பவுமே நான் ரொம்ப கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணி உங்களோட பேச ஒரு ஆர்வம் எப்பவுமே இருந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. அன்பை சொல்லும் அழகான நகைகள் தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. Deepajodi Panchadibam Puja Ennai, blend of 5 puja oils from the House of Sunland.